ஸோ இப்போ பி எழுதலாம். பிக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் லாக், டவுன் லாக், ஸ்டாண்டிங் லைன் லாக் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஸ்டாண்டிங் லைன் அந்த ப்ளூ லைன்ல லாக். ஸோ இது வந்து டி கர்வ் சொல்லுவாங்க. ஸோ பாருங்க இவன் இப்படி போடுறான், அது தப்பு. ஆக்சுவலாக இதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, தப்பு. இது நம்ம கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதும் போதுலாம் நம்மளுக்கு மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ ஸ்டாண்டிங் லைன் லாக் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டாண்டிங் லைன் லாக், ஸ்டாண்டிங் லைன் லாக். ஸோ ஸ்டாண்டிங் லைன் லாக் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருங்க, அதுக்கப்புறம் தான் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஸ்டாண்டிங் லைன் லாக். லைன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெட் லைன் டு செகண்ட் ப்ளூ லைன், ஸ்டாண்டிங் லைன். ரெட் லைன் டு செகண்ட் ப்ளூ லைன், ஸ்டாண்டிங் லைன் சொல்லிட்டே இருங்க. ரெட் லைன் டு செகண்ட் ப்ளூ லைன், ஸ்டாண்டிங் லைன் லாக். இந்த லாக் பாருங்க வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொல்றேன் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அழிச்சிடுறேன். கரெக்டாக அந்த ப்ளூ லைனுக்கு 2 லைன்ஸ்குள்ளே தான் லாக் போடணும். ஸோ இப்போ பாருங்க குழந்தைங்களோட மைண்ட் வந்து இந்த டைமில் எல்கேஜி படிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் இப்போ சொல்லும் போதே கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ ஸ்டாண்டிங் லைன் லாக். ஏன் சொல்கிறேன்னா இந்த தப்பாக இருந்ததுன்னா அது வந்து என்கரேஜ் பண்ணிச்சு. பாவம் குழந்தைக்கு கை வலிக்கும், அதனால சரி பரவாயில்ல போனால் போதும், பி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த குழந்தையில இந்த வயசில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லித்தரோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து பர்ஃபெக்டாக எழுதுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்டாண்டிங் லைன். ஸோ லாக், லாக். அந்த லைன்ஸை வந்து டச் பண்ணும். இப்போ பாருங்கள் ஸ்டாண்டிங் லைன் வந்து கோணலாக இருக்குது, இது பரவாயில்ல. ஏன்னா ஸ்டாண்டிங் லைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஆனால் அந்த ரெட் லைன் டு செகண்ட் ப்ளூ லைன் டச் ஆகிருந்தா பரவாயில்ல, ஓகே குட். ஸோ லாக். ஆனால் அந்த லைனை விட்டு இது பாருங்க, அந்த லைனை விட்டு போகக்கூடாது. கரெக்டாக அந்த 2 லைன்ஸ்குள்ளே லாக் ஆகிருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ப்ளூ லைனையும் செகண்ட் ப்ளூ லைனையும் லாக் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஸ்டாண்டிங் லைன் லாக். ஓகே. ஸோ பாருங்கள் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க பர்ஃபெக்டாக ஆகும். அடுத்தடுத்து இது வந்து பர்ஃபெக்ட் ஆகும். ஸ்டாண்டிங்காக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ பர்ஃபெக்ட் ஆகும். நம்ம எத்தனை வாட்டி சொல்கிறோமோ அத்தனை வாட்டியும் அடுத்தடுத்த டைமில் வந்து பர்ஃபெக்ட் ஆகும். இப்போ லைன் டச் பண்ணணும்னு சொன்னோடனே கரெக்டாக டச் பண்ணிட்டு அவங்க எழுதுகிறாங்க. ஸோ பாருங்கள் இது குட்டியாக போயிடுச்சு. கரெக்டாக இங்கே லாக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் நான் திருப்பியும். அதே மாதிரி பென்சிலை நான் வந்து கரெக்டாக அந்த கட்டுக்கிட்ட பிடிக்க சொல்கிறேன். கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த கட் கிட்ட பொடி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் பென்சில் வந்து இங்கே தான் பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமானா கிடையாது. நம்ம ஒரு லெட்டருக்கும் ஒரு தடவையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நல்ல மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அதனால் நான் வந்து சொல்லிகிட்டே இருங்க, குழந்தைங்க அவங்க போக்கில் விட்டு பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸ்டாண்டிங் லைன் லாக் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு.